நான் சொல்றேன், நீதிமான் விழக்கூடாத சில பாவத்தில் விழுந்து எழுந்து கர்த்தரிடத்திலே வருவான் என்று சொன்னா அவனுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா தண்டனையும் உண்டு. எத்தனை பேர் சொல்றது புரியுது? மன்னிப்பார் ஆண்டவர். ஏன்னா என்கிட்ட வர கெஞ்சர இல்லை, அவ்வளோ சீக்கிரம் தாவீதை ஏற்றுக்கொள்ளல கர்த்தர். வேத பண்டிதர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 2 வருடம் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாம, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம புழுவை போல துடிச்சானா. அவன் ரூம்ல இருந்து அலறல் சத்தம் கேட்குமா, அழுகையின் சத்தம் கேட்குமா. அவன் தான் நீதிமான். எப்படிப்பட்ட அலறல் சத்தம்! என்ன போல கொடும் பாதகன் யாரும் கிடையாது, என்னை போல ஒரு படும் பாவி யாரும் கிடையாது, எனக்கு மன்னிப்பு உண்டா, நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யபாரம் இருக்குது, எனக்கு போர் வீரர்கள் இருக்கிறாங்க, பதவி இருக்குது, பணங்கள் இருக்குது, கொழுத்து போய் இருக்கிறேன். ஆனா தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாம, தேவனுடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாம புழுவை போல துடிக்கிறேன், எனக்கு மனம் இறங்கும். அவன் ரூம்ல இருந்து அலறல் சத்தம் கேட்குமா, அழுகையின் சத்தம் கேட்குமா. அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே அவனுடைய அழுகைக்கும் அவனுடைய அலறலுக்கும் அவன் செய்த பாவத்துக்கும் காரணம் என்ன என்பதை அவன் கண்டுபிடித்தான். என் அழுகைக்கும் என் அலறலுக்கும் நான் செய்த பாவத்துக்கும் காரணம் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அவன் கண்டுபிடிச்சான். என்ன காரணம் தெரியுமா? அவன் இருதயம் தான் காரணம். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்குது 17ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நல்லா விளங்கி கொள்ளணும். பாவம் செய்ததற்கும் அவன் வாழ்க்கையில வருகிறதான அழுகைக்கும் அலறலுக்கும் காரணம் இருதயம். அது திருக்குள்ளது, அது மகா கேடுள்ளது. இன்னைக்கு நிறைய பேர் தான் வாழ்க்கையில வருகிறதான அழுகைக்கும் என்னுடைய அலறலுக்கும் என் வாழ்க்கையில வருகிற அத்தனை அம்புட்டு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்று அறியாமல் இருக்கிற இந்த உலக ஜனங்க நடுவிலே தாவீதோ கண்டுபிடித்தான். அவனுடைய அழுகைக்கும் அலறலுக்கும் காரணம் திருக்குள்ள என்னுடைய இருதயம், மகா கேடுள்ள இருதயம். ஆகவேதான் அவன் சங்கீத புஸ்தகத்தில் 51ஆம் சங்கீதத்தில் 10வது வசனத்தில் அவன் தேவனை பார்த்து சொல்றான், தேவனே சுத்த இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இருதயம் கெட்டு போன இருதயம் ஐயா, என் இருதயம் இருளடைந்து போன இருதயம், அது கேடுள்ள இருதயம், மகா கேடுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம். ஆகவே தேவனை பார்த்து அவன் கேட்கிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அந்த ஜெபம் கர்த்தருக்கு உகந்த